அப்போ அதுக்கு மூணு பேரும் கேம் ஆடுறீங்க, அவ்வளவுதான். இந்த ஜென்யூனிட்டி எனக்கு தோணல. சத்தியமா நான் பண்ணலடி. எங்க வீட்ல எல்லாம் பயங்கர ஆர்த்தடாக்ஸ். நான் சொல்லல, நல்ல காமெடி பண்ணுவாப்ல. பாக்குறவன் எல்லாம் எனக்கு அவன் தான் அப்படின்னு நினைக்காத. பாக்குறவன எல்லாம் நமக்கு அதே மாதிரி. அப்ப என்னடி பண்றது? நீங்க என்ன சார் சொன்னீங்க? எங்க வீட்ல எல்லாம் பயங்கர ஆர்த்தடாக்ஸ். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 72 அண்ட் எபிசோட் 73 ஓட ரிவ்யூ தான். நேற்று எபிசோட்ல இந்த கப்பு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது கனி வந்து சாண்ட்ரா கிட்ட ரொம்ப நார்மலா தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் சாண்ட்ரா பாத்தீங்கன்னா கனி மூஞ்ச கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கனியை முழுசா அவாய்ட் பண்ணிட்டு எதுவாக இருந்தாலும் நான் வினோத் கிட்ட தான் பேசுவேன்ற மாதிரியே பேசிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல யாரா இருந்தாலும் கடுப்பாக தானே செய்யும். அந்த மாதிரி தான் கனி கடுப்பாகி என்ன மனுஷியோ சீ அப்படிங்கிற மாதிரி சீன்ற ஒரு வார்த்தையை விட்டாங்களாம். அந்த சீயை பிடிச்சிக்கிட்டாங்க. அது எப்படியாவே என்ன பார்த்து சீன்னு சொல்லலாம். இந்த சீங்கிற கேவலமான வார்த்தையை என்ன பார்த்தாவே யூஸ் பண்ணிட்டாலே, குழந்தைங்கலாம் இந்த ஷோவை பார்த்துக்கிட்டு இருக்கே, இவ்வளவு கேவலமான வார்த்தையை இந்த ஷோலாம் யூஸ் பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி கையமையான்னு கத்தி பயங்கரமான ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி பயங்கரமான ஒப்பாரிலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மேட்டரை வினோத் வந்து கனி கிட்ட சொன்ன உடனே அவங்க பார்த்தாங்க, ஏன் அவளுக்கு மட்டும் தான் கண்ணு இருக்கா, அவளுக்கு மட்டும் தான் கண்ணீர்லாம் வருமா, எனக்கு வராதா, இப்ப பாரு ஏன் அழுகையை சொல்லிட்டு இவங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எதுக்குமா அழுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டா, ஆமா நான் அவ்வளவு தூரம் பேசுறேன், என் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டா, இந்த மாதிரி பண்றதுனால அவ என்ன கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்றான்னு சத்தியமா புரியலையே, இவன் இந்த மாதிரிலாம் பண்றான்னு சொல்லி தான் நான் சீன்னு சொன்னேன். அந்த சீயை பிடிச்சி ஒரு சீனை கிரியேட் பண்றா, தனியா போய் அழுது சிம்பத்திலாம் கிரியேட் பண்ணி அவ என்ன கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்றான்னு புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தாங்க. அதை பார்க்கும்போது இன்னுமா அவங்களுக்குலாம் புரியல. பிரஜன் இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது பிரஜன் கிட்ட இவங்க என்னெல்லாம் சொன்னாங்கன்றது ஞாபகம் இருக்குதா? நீ மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன்னு வையேன், இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து என்ன டார்கெட் பண்ணிடுவாங்க, டார்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஆனால் கடைசி வரைக்கும் யாரும் இவங்களை டார்கெட் பண்ணல. அதனால டார்கெட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இவங்களே வாலண்டரா போய் எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டு நான் தனிமையில் இருக்கேன் பாத்தீங்களா, இந்த வீடே சேர்ந்து என்ன டார்கெட் பண்ணுது பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி மக்கள் கிட்ட தெரிவிச்சு சிம்பதி ஓட்டு கேட்கறாங்களாமா. என்ன சார் ஒருத்தங்க மூஞ்சி பார்த்து பேசாம இருக்கிறது ஏதோ ஒன்று பண்ணு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபேமிலி ரவுண்ட்ல பிரஜனே உள்ள போயிட்டு சாண்ட்ரா கிட்ட, இங்க பாரு நீ ஒரு கேவலமான ஸ்ட்ராட்டஜி ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்க பத்தியா, அது ஒர்க் அவுட் ஆகல, அது இப்பவே கைவிட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் பாத்தீங்களா, வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் மட்டும் இல்ல வெளியே இருந்து வந்திருக்க புருஷன் கூட எனக்கு அகைச்சலா இருக்கா, அதுக்காக வச்சு ஓட்டு போடுங்க மக்களே அப்படின்னு சொல்லி அதை வச்சு அழுது அதுலயும் சிம்பதி ஓட்டு கேட்டாலும் கேட்பாங்க. நான் என்ன பண்ண சுப்ரேஷ், எல்லாரும் சேர்ந்து என்ன அப்படி பேசுறீங்க? அண்ட் சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் வழக்கமாவே திடீர்னு கத்துறது, கதறது, ஆர்ப்பாட்டம் பண்றது, ஒப்பாரி வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லா வேலையும் ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த சீங்கிற வார்த்தைக்கு யாரா இருந்தாலும் ஹர்ட் ஆக தான் செய்வாங்க, இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனா அதுக்கு இவ்வளோ பெரிய சீனு, இவ்வளோ பெரிய ஒப்பாரி எல்லாம் தேவையாங்கிற ஒரு கேள்வி வருமா இல்லையா? இப்போ வினோத் வந்து அஸ் கேட்டனா அதை போய் கேட்கறதுக்குமே அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வீட்டில் ஒரு மனுஷி பிசிக்கலா மென்டலா நாட் வெல் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு அவ கத்துறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏன் யாருமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணல, இந்த இடத்துல தான் நான் வியனாவை மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வியனாவை மிஸ் பண்றீங்களா ஏமா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, வியனா மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தானா எனக்கு சப்போர்ட்டா அவ பேசியிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரில்லியன்ட்டான ஒரு கேர்ள் அவங்க. ஏன்னா இந்த வீட்டில் யார் யாரெல்லாம் இல்லையோ அவங்க பேரெல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணி அவ எனக்காக பேசியிருப்பா அப்படிங்கிற மாதிரி போட்டு விட்டுருவாங்க. இருக்கவங்க பேரை சொன்னோன்னு வைங்க, அவனை கூப்பிட்டு கேட்டுருவாங்க, நான் ஏன் பேச போறேன், அவங்க மேல நியாயமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்கல்ல. அதுக்காகவே யாரெல்லாம் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்கான்றத ஒரு கால்குலேஷனா வச்சுக்கிட்டு அவங்க பேரையும் யூஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அப்படிதான் ரம்யா பேரை சொல்லி விட்டாங்க. அதாவது எனக்கு ரம்யாக்கு மட்டும்தான் தெரியும் திவ்யா என்னென்ன பேசினா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ரம்யா எவிக்ட் ஆகி வெளியே வந்ததுக்கு அப்புறம் இன்டர்வியூல அந்த கேள்வியை கேட்டு விட்டாங்க, இந்த மாதிரிலாம் பேசினாங்க, அவங்க பேசினாங்க, அந்த மாதிரிலாம் அவங்க பேசவே கிடையாது, இவங்களுக்கு திவ்யா மேல கோவத்தில் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ரம்யாவே சொல்லிட்டாங்க. இப்போ இந்த கேள்வியை வியானா கிட்ட கேட்பாங்க, வியானாவும் அதே மாதிரி தான் பேச போறாங்க. திவ்யா வந்து எந்த ஒரு இடத்துலயும் சாண்ட்ரா பேர் சொல்லி இது வரைக்கும் பேசினது கிடையாது, அது அவங்க அப்படி நினைச்சிட்டாங்க. அண்ட் சாண்ட்ரா பேசிட்டு இருக்கும்போதே கமருதீன் என்ன பண்ணாப்புல, வாயில கொஞ்சம் எச்சி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கார்டன் ஏரியால துப்பி விட்டாப்புல. அதை பார்த்து பார்வதி என்னடா இது கார்டன் ஏரியால துப்புற அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுத்தாங்க. அது கமருதீன் வந்து பாரு எச்சி வந்துருச்சு அதனால தான் துப்புனேன், துப்பாட்டா இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த் தெரியும்ல, அது நானும் சுத்தம்லாம் பார்க்கக்கூடிய ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவுதான் டயலாக் பேசினாலும் கடைசி வரைக்கும் பார்வதி இப்படி பண்ணுவாங்க எதிர்ப்புன்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதை பார்த்து அந்த முடிச்சு அதை பாமா அப்படிங்கிற மாதிரி கோச்சிட்டு போயிட்டாப்புல. சரி அவனை அனுப்பிச்சாச்சு, வினோத்தை எப்படி அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு சரி வா உள்ள போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி ஓகே வாங்க நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வினோத்தும் போயிட்டாப்புல. அவர் வாங்க உள்ள போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாராமா. இது என்ன ஜெயிலா கூட்டிட்டு போறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்டை பாஸ் பண்றாங்க. அதாவது இவங்க யாரு மேல வேணாலும் எப்படி வேணாலும் கமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஆனா இவங்கள பார்த்து யாராவது ஒருத்தங்க சீ சை அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை விட்டுட்டா அதை முடிச்சு ஜங்குன்னு குதிக்க வேண்டியது.
சரி வா நம்ம போய் உள்ள வாங்க. இங்க ஜெயில் கைதி என்ன கூட்டிட்டு வர்றதுக்கு. அந்த நேற்று எபிசோடு ஃபுல்லா பார்வதியும் கமருதீனும் மாறி மாறி போட்ட சண்டை என்னன்னு சொல்லி பார்த்தா, உனக்காக பல இடத்துல நான் நின்றுருக்கேன், நீ தான் எனக்காக நிக்கல அப்படிங்கிற மாதிரி பார்வதி ஒரு பக்கம் சொல்ல, நீ எந்த அளவுக்கு நின்றியோ அதே அளவுக்கு நானும் நின்றுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கமருதீன் ஒரு பக்கம் சொல்லிட்டு அதை வச்சே தான் சண்டை போட்டுருந்தாங்க. இப்ப பார்த்தா துப்புனது ஒரு பிரச்சனைன்ற மாதிரி பார்வதி அதை எடுத்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது இவன் தான் கார்டன் ஏரியாவில் துப்புறான்னா பக்கத்துல இருந்து கேப்டன் பாரு அவனும் அதை கேட்க மாட்டான் அப்படிங்கறது ஒரு பெரிய பிரச்சனையை எடுத்து பேசிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஏன்டா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அடுத்ததான் வராங்க விஷயத்துக்கு. அதாவது இந்த ட்ரையாங்கிள்லாம் கட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் தான் சொன்னான். இன்னைக்கு பார்த்தா அருளாவோட வீட்டு பேசிட்டு இருக்கான். இவன் என்ன பண்றான்றது எனக்கே ஒன்றும் புரியல, அவனே கன்ஃபியூஷன்ல தான் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்பதான் புரியுது, நீ அந்த காண்டை தான் கொண்டு வந்து துப்புறதுல காட்டிட்டு இருக்கியான்னு. ட்ரையாங்கிள் கட் ஆயிருச்சுன்னு இருந்தா இன்னைக்கு ஏதோ வந்து ஆரோ கிட்ட பேசிட்டு இருந்தா. இதுல வர சாண்ட்ரா வந்து பார்வதி கிட்ட ஒன்னும் இல்லை, நீ எலுமிட்டாய் வெளியே போன உடனே கமருதீன் அரோரா உங்க ரெண்டு பேருடைய ரிலேஷன்ஷிப் எப்படி மாறுதுங்கிறத மட்டும் நீ பாரு அப்படிங்கிற மாதிரி நாசுக்கா சொல்லிட்டு இருந்தாங்க. இதுல கடைசியா சொன்னது தான் இருக்கிறதுலே ஹைலைட்டா இருந்துச்சு. அதாவது உனக்குன்னு ஒருத்தன் இதுக்கப்புறமா பிறக்க போறேன், ஆல்ரெடி பிறந்தானே இருப்பான், அது வரைக்கும் வெயிட் பண்ணேன்டி, ஏன் பார்க்கறவனெல்லாம் உன் ஆளுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நான் கூட பார்வதி வந்து இங்க பாருங்க அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, நான் வந்து கமருதீனை உண்மையிலேயே பிடிச்சி தான் லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் ஆமால பார்க்கறவனெல்லாம் என் ஆளுன்ற மாதிரி நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி பார்வதி ஒரு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இந்த ரெண்டு பேரும் எப்பேற்பட்ட காம்போவா இருக்காங்க பாருங்க. பாக்குறவன் எல்லாம் எனக்கு அவன் தான் அப்படின்னு நினைக்காத, பாக்குறவன எல்லாம் நமக்கு அதே மாதிரி அப்ப என்னடி பண்றது. அண்ட் இதுல வர பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை வச்சு அரோரா இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டா அப்படிங்கிறத நினைக்கும் போது என்னால ஜீர்ணிச்சிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்ல, அதுக்கு சாண்ட்ரா வந்து நான் இன்னொன்னு சொல்லட்டுமா, அதே விஷயத்தை யூஸ் பண்ணி தான் கமருதீனுமே இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், அது உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஏன் தெரியாது நல்லாவே தெரியுமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல கடைசியில் வேற என்ன சொல்றாங்கன்னா, நான் அவங்கிட்டே சொல்லிட்டேன் உனக்கு முன்னாடி மட்டும் நான் வெளியே போனேன்னு வையேன் என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்களாமா. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி தான் மற்ற ரெண்டு பேர் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டாங்கன்னு சொல்லும் போது அதே ட்ரையாங்கிள் தானமா நீயும் இருக்க, நீ அது மூலியமா தானே வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்கன்றதுக்காகவே கூடுதலா உன்னை போட்டு விடுறாங்களாமா. இந்த வீட்டில் அவங்க மொத்தமா 2 சாப்டர் வச்சிருக்காங்களாமா. ஒரு சாப்டர் தான் கமருதீனை லவ் பண்றதான். ஒருவேளை கமருதீன் வந்து நான் பயங்கரமா லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு கொஞ்சம் சேட்டெல்லாம் பண்ணானே, அவன் சாப்டரை க்ளோஸ் பண்ணி விட்டு வேற சாப்டருக்கு போயிட்டே இருப்பாங்களாமா. வந்து ஒன் ஆஃப் த சாப்டர், அந்த சாப்டர் ஒரு சைடுல டீல் பண்ணிட்டு இருக்கு. அதாவது நான் ட்ரையாங்கிளை நம்பி மட்டுமே இல்ல, ட்ரையாங்கிள் இல்லட்டா எனக்கு வேற வேற சாப்டர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கறத ரெஜிஸ்டர் பண்றாங்களாமா. வச்சு ஏதாவது இது பண்றானா அது பண்றானான்றதெல்லாம் பாத்துக்கலாம். அண்ட் லைவ்லலாம் பாத்தீங்கன்னா பார்வதி கடந்து எக்கச்சக்கமான ஹெவி காமெடிலாம் பண்ணிருந்தாங்க. ஏன் ஒன்னொரு எபிசோட்ல அதெல்லாம் கட் பண்ணி தூக்கிட்டாங்கன்னு சத்தியமா தெரியவே இல்லை. அதுல ஒன் ஆஃப் த காமெடி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சாண்ட்ரா பேசுறதெல்லாம் பொய்யா இருந்தாலும் சில டைம்ல நானும் உண்மையை பேசுவேன் அப்படிங்கிற பேர்ல பார்வதின்னு வரும்போது உண்மையை சொல்லி விட்டாங்க. நீங்க 3 பேர் சேர்ந்து ட்ரையாங்கிள் ஒரு பண்ணிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் பார்க்கிறதுக்கு டிராமா மாதிரி தான் இருக்குன்னு சொன்னா அச்சச்சோ என்ன பிடிச்சி விட்டேன், ஐ எம் ஃப்ரம் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, எங்க அப்பா சைடில் அவ்வளோ ரிலேஷன் இருக்காங்க, அம்மா சைடில் அவ்வளோ ரிலேஷன் இருக்காங்க, இவங்க எல்லாரும் இந்த ஷோவெல்லாம் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் கமருதீனை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன், அதை போய் நீ ட்ராமான்னு சொல்றியே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுருந்தாங்க. ஆனால் இதே வாய் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கமருதீன் மட்டும் சேட்டை பண்ணான்னு வைங்க, அவன் சாப்டரை க்ளோஸ் பண்ணி அனுப்பிச்சிடுவேன், வேற சாப்டருக்கு போயிடுவேன் தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ட்ராமா பண்ணுறேன்னு சொன்னால் ஏன் ட்ராமா பண்ணுறேன்னு சொல்கிறேன், அது உண்மைதான் தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரியும் பேசுகிறாங்க. எங்கள் வீட்டிலலாம் பயங்கர ஆர்த்தடாக்ஸ், அதையும் தாண்டி இந்த ஒரு இதுல இருக்கிறேன் அப்படின்னா அதையும் பாருங்க. அடிக்கடி பார்வதி வந்து நான் ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி ஆத்துறது மட்டும் இல்லாம கூடவே ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலில இருந்து வந்திருந்தாலும் இந்த மாதிரி லவ் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ணிட்டாங்களாமா. இப்போ அவங்களுக்கு நம்ம குடும்பத்தில் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத நினைச்சு அவங்களுக்கு பயங்கர பயமா வேற இருக்காமா. அம்மா என்ன நினைப்பாங்க, அண்ணன் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அவங்க ஈரக்குழலாம் நடக்குதுன்ற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பயப்படுறவன் இந்த அளவுக்குலாம் எங்கேயாச்சும் ஆட்டம் போடுவானா, அங்கங்கே அம்மி பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு வியனாவாச்சு அங்கங்கே ரிஜிஸ்டர் பண்ணாங்க. இந்த மேடம் அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லா இடத்துலையும் பப்பரப்பான்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு கேட்டா பயப்படுறாங்களாமா. ஃபேமிலி புரிஞ்சுக்கணும், அக்கா புரிஞ்சுக்கணும், அண்ணா புரிஞ்சுக்கணும். ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. சாண்ட்ராக்கு நடிப்பறிக்கின்ற பேரை ஒன்றும் சும்மா வைக்கலங்கிற பேர்ல கனி விட்டா அந்த சீங்கிற வார்த்தையை பிடிச்சி 3 நாளைக்கெல்லாம் பேச முடியுமான்னு கேட்டா ஏன் முடியாதுன்னு மாதிரி மறுபடியும் சாண்ட்ரா அதே வார்த்தையை எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் காலையில முழிச்ச உடனே விக்ரம கூப்பிட்டு உட்கார வச்சு அதே மேட்டரை ஆத்திட்டு இருக்காங்க. நான் உள்ள போனேன்டா 3 பேர் பேசிட்டு இருந்தாங்கடா, அப்ப கனி சீங்கிற வார்த்தையை சொல்றாங்கடா. சீங்கிற வார்த்தை எவ்வளவு கேவலமான எவ்வளவு பேடான ஒரு வார்த்தை, அதை கொண்டு வந்து யாராச்சும் ஷோல யூஸ் பண்ணுவாங்களா? ஷோல என் குழந்தைங்க பாக்குறாங்க, எவ்வளவு பேர் பார்த்துருக்காங்க, அந்த இடத்துல சீங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணல.
ஏன்னா சீங்கிறது அவ்வளோ கெட்ட வார்த்தை, ஏன்னா எனக்கு ஒன்றும் புரியலையே. எவ்வளவோ பேர் இந்த ஷோல எத்தனையோ தடவை சீன்னு சொல்லியிருக்காங்க. அது அவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தையா இருந்தா பிக் பாஸ் டீமே மியூட் பண்ணிருப்பாங்க, பீப் போட்டு விட்டுருப்பாங்க. ஆனா அந்த சீக்கு இவங்க விட்டு தொலைமா அப்படின்னு ஆடியன்ஸே சொல்ற அளவுக்கு பேசுறாங்கன்னா என்னன்னே ஒன்றும் புரிய மாட்டேது. அதுல வர வந்து விக்ரம் இல்லைங்க சீன்னு சொல்றது உங்களுக்கு பேடுன்னு அப்படின்னு அந்த மனுஷன் சொல்ல வந்தா அந்த ஒன்று எப்படி சொல்ல விடுவேன், நான் அங்கேயே டைவர்ட் பண்ணி கூட்டு போறேன் பாரு அப்படின்ற பேர்ல. அதனால தான் நான் ஐ கான்டெக்ட் கொடுக்கல. இப்போ புரியுதா உனக்கு நான் ஏன் ஐ கான்டெக்ட் கொடுக்கலன்னு கேட்கறாங்கல்ல. இந்த மாதிரிலாம் பேசுறவங்ககிட்ட நான் எப்படி ஐ கான்டெக்ட் கொடுக்க முடியும்? நீங்க ஐ கான்டெக்ட் கொடுத்தா அவங்க ஏங்க சீன்னு சொல்ல போறாங்க, நீங்க ஐ கான்டெக்ட் கொடுக்கலன்னா சீன்னு சொன்னாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனா விக்ரம பேச விட மாட்டாங்களே, அங்கேருந்து அப்படியே டைவர்ட் ஆகி எங்க போறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விக்ரம் சொல்றாப்புல, இங்க பாருமா திவ்யா ஒன்றும் நீ வந்து சொல்ற மாதிரிலாம் பின்னாடி போய் பேசல. ஏன்னா திவ்யா கிட்ட நான் பேசிட்டு தான் இருக்கேன். திவ்யா வந்து எங்க அம்மா சத்தியமா சொல்றேன் உன்னை பத்தி பின்னாடி பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அதுக்குமே நான் ஒன்றும் அப்படி சொல்லவே இல்லையே, அவ என்னை பத்தி பேசினா நான் சொன்னா நான் அந்த மாதிரி சொல்ல. அதாவது இந்த பிரஜன் வந்து வீட்டை விட்டு வெளியே போனார்ல, அப்ப கபோட கேட்டார் பாரு அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு காலைல 6 மணின்ற ஒரே ஒரு பாயிண்ட பிடிச்சிட்டு ஒரு வாரம் இல்ல ஒரு மாசம் இல்ல ஒரு சீசன் ஃபுல்லா பேசுவேன்ற மாதிரி மறுபடியும் எங்கிட்டு சுத்தி திவ்யான்னு வந்தா திவ்யாக்கு இந்த பாயிண்ட், கனின்னு வந்தா கனிக்கு சீப் பாயிண்ட்ன்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பாயிண்ட் வச்சு அதே தான் பிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஷோல வந்து ஒருத்தங்களை பார்த்து சீ அப்படின்னு சொல்றது அந்த நேத்து நடந்த பிரச்சனையில திவ்யா பக்கம் எந்த விதமான தப்பும் கிடையாது. அதனால தான் அந்த பொண்ணு தைரியமா வந்து எல்லாரும் முன்னாடியும் அட்ரஸ் பண்ணுது. ஆனா சாண்ட்ரா கிட்ட தான் பாயிண்ட் இல்ல, அதனால தான் உட்கார முடியாது அப்படிங்கிற மாதிரி எஞ்சி போனாங்க. அப்புறம் பீரியட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. சரி ஓகேமா அவங்க சொல்லி முடிச்சிட்டாங்கல்ல நீ பேசுன்ற மாதிரி சொல்லும்போது அப்ப கூட எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை நழுப்புறதுக்காக ஒருத்தங்க என்கிட்ட வாலண்டரா சண்டைக்கு வராங்கன்னும் போது நான் எப்படிங்க போய் பேச முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சமாளிச்சாங்க இல்லையா. இது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுனால இப்ப திவ்யா பத்தி எல்லார்கிட்டையும் ஒரு தப்பான ஒப்பீனியனை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நேத்து அமித் கிட்ட வந்து நான் ஜெயிலுக்கு போகும்போது அவதான் வாலண்டரா என் பேரை போட்டு கூட கூட்டிட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விட்டாங்க இல்லையா. இப்ப பாத்தீங்கன்னா புதுசா இன்னொரு மேட்டரை கொண்டு வராங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தா அதாவது இவங்க ரெண்டு பேரும் எல்லா வேலையும் பார்த்துட்டு ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருப்பார்ல. அப்ப கூட திவ்யா வந்து எனக்கு தலைவலி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணிருப்பாங்க, பால் கேட்டிருப்பாங்க, பால் தரல அப்படிங்கிறதுக்கு எல்லாருமா சேர்ந்து ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதை வச்சு பயங்கரமான பிரச்சனை எல்லாம் பண்ணிருப்பாங்கல்ல. வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதியே கேட்டிருப்பார் இல்லையா, ஏமா அவள தலைவலி இருந்து நீ ஏன் டேப்லெட் போடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்டரை இப்ப கொண்டு வராங்க. இப்ப அந்த மேட்டருக்கு வந்துட்டாங்க. அங்க வரது மட்டும் இல்லாம இப்ப அந்த மேட்டர்ல ஒரு புது கதை வேற சொல்றாங்க. அன்னைக்கு திவ்யாக்கு வந்து உண்மையிலேயே தலைவலி அப்படிங்கிற மாதிரி நம்பி தான் நானும் பிரச்சனை அவளுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணி நின்னோம். ஆனா கடைசியில் அவ காலையில வரைக்கும் மாத்திரை போடல அப்படிங்கிற விஷயம் எனக்கு அடுத்த நாள் காலையில தான் தெரியும். நீ ஏன்டி மாத்திரை போடல, தலைவலி இருந்தா மாத்திரையை போட்டுருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு திவ்யா என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா, எனக்கு ஒன்றும் தலைவலிலாம் கிடையாது, அன்னைக்கு கனி வந்து ஜெயிலுக்கு போறதுக்கு அவ்வளவு பண்ணாங்கல்ல அதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. எனக்கு அதை கேட்டு பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. கனி போலல்ல ஜெயிலுக்கு அப்படின்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. நானும் உட்கார்ந்துட்டு இருக்கேன். வீக்கெண்ட் எபிசோட்ல சேதனே அவ்வளவு கேட்கறாப்ல, கடைசி வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை. நான் கூட ஒரு பிரேக் விட்டு போனதுக்கு அப்புறமா ஏய் உனக்கு தான் தெரியும்லடி அதை சொல்லிருடி அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு என் கையை பிடிச்சி வேணாம் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அதனால தான் நான் சொல்லலை, ஏன்னா எதுவாக இருந்தாலும் எனக்கு அவள் ஃப்ரெண்டு தானே எப்படி விட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்படி பிடிச்சாங்க என் கையை அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் சாண்ட்ரா எதுக்காக எப்பயோ நடந்த பால் மேட்டரை கொண்டு வந்து இப்போ விக்ரம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ விக்ரம் யாருக்கு சப்போர்ட் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காரு, திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி. திவ்யா மேல விக்ரமுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. அந்த அபிப்பிராயத்தை முதல்ல உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பால் மேட்டரை எடுத்து வராங்க. குறிப்பா அந்த பால் மேட்டரை ஏன் எடுத்து வராங்க அப்படின்னா அந்த மேட்டர்ல விக்ரமே இன்வால்வ்டு. ஏன்னா விக்ரம் தான் இன்சார்ஜா இருந்திருப்பாப்ல, விக்ரம் நம்பி இருப்பாப்ல திவ்யாவுக்கு வந்து உண்மையிலே தலைவலின்னு சொல்லிட்டு. இப்போ அது உண்மையான தலைவலி இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதுல்ல, அதே மாதிரி எனக்கும் தெரியாது. அடுத்த நாள் காலையில தான் தெரியும். இருந்தாலும் என் ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் நான் வெளியே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டுன்றதுனால நான் வெளியே சொல்லலை அப்படின்னா அது கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிருக்கணும். ஆனால் என் கூட இருக்கிற வரைக்கும் நான் மெயின்டைன் பண்ணுவேன். ஆனால் எப்போ விலகி என்னை விட்டு வெளியே போறாங்களோ அப்போ அந்த விஷயத்தெல்லாம் உடச்சு விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கன்னா இதுலயே சாண்ட்ரா யாருங்கிறத அவங்களே வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க. என்னையும் பிரஜனையும் அந்த கேமுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க, எனக்கு தெரியுது அது. அண்ட் சாண்ட்ரா இந்த வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையுமே இந்த விஷயத்தை வந்து அங்கங்க கன்வே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ விக்ரம் பார்த்தீங்கன்னா கனிக்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை வந்து கன்வே பண்றாப்புல. அப்போ கனியே சொல்றாங்க உனக்கு இப்போதான் அது தெரியுதா, உனக்கு வேணா ஷாக்கிங்கா இருக்கலாம், அன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் பண்ணும்போது நான் பண்ணதுனால தான் அவங்க பண்றாங்கிறது எனக்கு அப்பவே தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மேட்டர் அப்படியே கன்வே கடத்துல திவ்யா கிட்டையும் போய் சேர்ந்தா மட்டும்தான் உண்மை என்னன்றதே தெரிய வரும். ஏன்னா வீக்கெண்ட் எபிசோடு வரைக்குமே திவ்யா வந்து எனக்கு இப்போ வரைக்கும் அந்த மாதிரி இருக்கு சார், எனக்கு இப்பயுமே உடம்பு சரியில்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளவு உடம்பு சரியில்லாம இருக்கவங்க ஏங்க நீங்க டேப்லெட் போடல அப்படிங்கிற மாதிரி தான் சேது கேட்டு இருந்தாப்ல. இவங்க வந்து கையை பிடிச்சாங்களா வேணான்னு சொன்னாங்களா, இதெல்லாம் உண்மையிலேயே நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது சாண்ட்ரா சொல்றதை வச்சு மட்டும் நம்ப முடியாது. இன்னொரு பக்கம் திவ்யா கிட்ட
கிட்ட போய் திவ்யா சொன்னாதான் நம்மளால நம்பவே முடியும். அது என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு இருக்கு பெரிய பிரச்சனை. ரெண்டு பக்கமும் பெருசா நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் சாண்ட்ரா இந்த வீட்டில் எப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம வெளியே இருந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கு இல்லையா? அந்த ஒப்பீனியன் எல்லாத்தையுமே வினோத் அப்படியே பார்த்தீங்கன்னா விக்ரம் கிட்ட புட்டு வைக்கிறாப்புல. அது சீங்கிறது இன்னும் அவ்வளோ கேவலமான வார்த்தையா? அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிட்டு இவ்வளோ பெரிய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்றாங்க, தேவைதானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அது கூடவே சாண்ட்ரா என்ன சொல்லிருக்காங்கன்னா, கனி ஒன்று என் மூஞ்ச பார்த்தெல்லாம் பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாமா. சரி, அவங்க உங்க மூஞ்ச பார்த்து பேசலன்ற மாதிரி சொல்றீங்கல்ல, நீங்க அவங்க மூஞ்ச பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்டா, நான் எதுக்கு அவங்க மூஞ்செல்லாம் பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்களா. நீங்க அவங்க மூஞ்ச பார்க்காமலே அவங்க மூஞ்ச பார்த்து பேசலன்றது நீங்க எப்படி சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அண்ட் திவ்யா வந்து அவ்வளோ அக்யூசேஷன் எடுத்து வைக்கிறாங்கல்ல, அவங்க கிட்டே போயிட்டு 1 to 1 பேசலாம்ல, அதை பேச மாட்டீங்க. அப்போ வந்து அவங்க மேல தப்பு இல்லைன்றது அவங்க கிளாரிஃபை பண்ணிட்டாங்க, அவங்க மேல தப்பு இல்லைன்னு நீங்க பேசிருக்கலாமே அப்படிங்கிறதையும் கேட்கிறாப்புல. இது எல்லாத்தையும் மீறி எல்லாத்துக்குமே கண்ணில் கண்ணீர் வச்சுட்டு போய் அழுக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மொத்த வீடுமே அவங்க பின்னாடி வந்துருமா அப்படிங்கிற மாதிரி இந்த எல்லா கேள்வியுமே வினோத் வந்து வேற யாருக்கிட்டையும் இல்லை, நேரா போய் சாண்ட்ரா கிட்டே கேட்டிருக்காரு போல இருக்கு. சாண்ட்ராவுடைய முகத்திலேயே எந்த அளவுக்கு கிழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு டாரா கிழிச்சு விட்டதுனால சாண்ட்ராக்கு எப்படி ரியாக்ட் பண்ணன்னு தெரியாம என்ன பண்ணிருக்காங்க, காலில் செருப்பை போட்டுட்டு 2 காலையும் இப்படி தூக்கி காமிச்சிருக்காங்க. ஓகேவா? அதை மட்டும்தான் இப்போ வந்து வினோத் வந்து விக்ரம் கிட்ட சொல்லிட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அவங்க காட்டல, பட் லைவ்ல பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓ, நீ செருப்பை தூக்கி காட்டுறியா, நான் உனக்கு என்ன காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வினோத் ஒரு மாசான வேலை ஒன்று பார்த்துருப்பாரு. அதாவது என்கிட்டயே வந்து என்னை பத்தி கேவலங்கள்மா பேசுறியா, இருறா உனக்கு நான் செருப்பை காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி 2 காலை அப்படியே தூக்கி செருப்பை காட்டுறாங்களாமா. அதை கூட புரிஞ்சிக்க முடியாது. நீ செருப்பை காமிச்சா எனக்கு காட்ட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் காலுக்கு மேல காலை போட்டு இந்தா உனக்கும் செருப்பை காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு விட்டாரு பாருங்க. தரமான பதிலடியா இருந்துச்சு. ஆக மொத்தம் இந்த சாண்ட்ரா பத்தி இந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்குலாம் நல்லா தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு தெரியல. இவ்வளவு நாள் கூட பழகின திவ்யாக்கே தெரிஞ்சிருக்குமான்றது தெரியல. ஆனா சாண்ட்ரா இந்த வீட்டில் என்னென்ன வேலைகளை எப்படி பார்த்துட்டு இருக்காங்க, எப்படிப்பட்ட ஒரு நடிப்பு அரங்கியா செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே வினோத்துக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படிங்கிறது அவர் பேசுறத வச்சு நல்லா தெரியுது. அது மட்டும் இல்லாம சாண்ட்ரா கிட்ட யாராச்சும் பேச போனாலே அவங்களை அசிங்கப்படுத்துறதுக்காக சில சேட்டைகள்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த சேட்டையெல்லாம் இந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்க கிட்ட வச்சுக்கோ, என் கிட்டலாம் வச்சுக்கிட்டேன்னா அதை ஒட்ட நறுக்கி விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல செஞ்சு விட்டாப்ல. அப்புறம் ஒரு வழியா இந்த வாரத்துடைய வீக்லி டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த டாஸ்க்கை கொஞ்சம் நார்மலா சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, பில்டப் கொடுக்குறோம் அப்படிங்கிற பேர்ல, அதாவது நீங்க எல்லாம் ஆவலுடன் காத்து கொண்டிருந்த அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஆர்வமா கேட்டா டான்ஸ் மராத்தான் 2.0 அப்படிங்கிறாங்க. எப்போ இந்த டான்ஸ் மராத்தான் டாஸ்க்கை வப்பிக்க சொல்லிட்டு மக்கள்லாம் ஆவலா காத்துக்கிட்டு இருந்த மாதிரியே பேசிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இந்த வாட்டி இந்த டாஸ்க்கை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் 3 டீமாக பிரிச்சுட்டாங்களாமா. டெய்லி ஒரு டாஸ்க் வந்து கொடுப்பாங்களா. எண்ட் ஆஃப் த வீக்கில் வந்து யார் அதிகமான டாஸ்க்கை வின் பண்ணிருக்காங்களோ அந்த டீம் தான் வந்து தர டாஸ்க்கில் பார்ட்டிசிபேட் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரம் என்ன வீக்லி டாஸ்க் அப்படிங்கிறத இந்த வாரமே சொல்லிட்டாங்க. அடுத்த வாரம் ஃப்ரீஸ் டாஸ்க்கா. ஃப்ரீஸ் டாஸ்க்ல இருக்கக்கூடிய இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை இந்த டாஸ்க்ல வச்சிருக்கேன்றாங்க. அது என்னன்னு சொல்லி கேட்டா, இந்த டாஸ்க்ல வின்னிங் டீம்னு ஒரு டீம் இருக்கும் இல்லையா, அந்த டீம்ல இருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அந்த ஒரு ஆளுடைய ஃபேமிலி அடுத்த வாரம் உள்ள வரும்போது 24 ஹவர்ஸ் அந்த வீட்ல வந்து ஸ்டே பண்ண போறாங்களா. ஒரு நபரோட ஃபேமிலி முதல் முறையா 24 ஹவர்ஸ் இந்த வீட்ல தங்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த சீசன்லயும் இந்த அளவுக்குலாம் கண்டென்ட் கடந்து போராடி இருக்காங்கன்னு தெரியல. ஆனா இந்த சீசனை ஓட்டுறதுக்கு பிக் பாஸையே குட்டி காரணத்துல இருந்து பெரிய காரணம் வரைக்கும் அடிக்க வச்சிட்டாங்க. இந்த வாட்டி டீமை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸும் பிரிக்க போறதில்ல, நீங்களும் பிரிக்க போறதில்ல. ஒரு பவுல் எடுத்து வருவேன், அதில் ஆளாளுக்கு ஒரு சீட் எடுங்க, யாருக்கெல்லாம் ஒரே மாதிரி நம்பர் வருதோ அவங்க தான் டீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதில் ஃபர்ஸ்ட் டீம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ட்விஸ்ட் உள்ள டீமாக இருந்துச்சு. திவ்யா, சாண்ட்ரா, வினோத் அண்ட் அமித். ஸோ திவ்யா, சாண்ட்ரா ஒரே டீமில் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டாங்க. ரெண்டாவது டீம் பார்த்தீங்கன்னா கமருதீன், பார்வதி, ஆதிரே அண்ட் கனி. இதுலையும் பார்த்தீங்கன்னா கமருதீன், பார்வதி ஒரே டீமில் வந்து தொலைஞ்சிட்டாங்க. அண்ட் லாஸ்ட் டீம் பார்த்தீங்க அப்படின்னா அரோரா, சுபிக்ஷா, எஃப்ஜே, சபரி அண்ட் விக்ரம். இந்த டீமில் மட்டும் தான் 5 பேர் இருக்காங்க. ஃபேமிலி பிக் பாஸ். அப்புறமா வினோத் போயிட்டு எல்லாருக்குமே ஆம்லெட் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது திவ்யா என்ன சொன்னாங்கன்னா, நாளைக்கு தான் பிரியாணி செய்ய போறோம்ல, நாளைக்கே அந்த முட்டையை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சிலர் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஆம்லெட் வேணுன்றவங்க மட்டும் ஆம்லெட் வாங்கிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும்போது இதில் கமருதீன் மட்டும் எனக்கு ஆஃப் பாயில் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்புல. கமருதீன் கேட்ட உடனே பார்வதியுமே எனக்கும் ஆஃப் பாயில் வேணும் அப்படிங்கிற மாதிரி, எல்லாரும் ஒரு ரூட்ல போனால் நாங்கள் மட்டும் வேற ரூட்ல போகுன்ற மாதிரி இவங்க 2 பேர் மட்டும் எப்பயுமே பிரச்சனை பண்ணுவோன்ற மாதிரி இந்த முட்டையிலேயே ஒரு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கிச்சன் டீம் இருக்கவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் பண்ண முடியும், மாற்றி மாற்றிலாம் பண்ண முடியாது அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல வினோத் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களே பண்ணிக்கிட்டோம், நீங்க கூட பண்ண வேணாம், நீங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க முட்டையை அவங்க கிட்ட கொடுத்துருங்க, அவங்க ஆஃப் பாயில் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா எஃப்ஜே வந்து அதெல்லாம் முடியாது, கிச்சன் டீம் எடுக்கிற முடிவு தான் கடைசி முடிவு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கேப்டனே வந்து சொல்றாப்புல, கேப்டன் வந்து நீங்க வேலை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா கூட பரவாயில்ல, அவங்களே போட்டுக்கிட்டு தான் சொல்றாங்க, அதையும் முடியாதுன்ற மாதிரி கேப்டனுக்கே ஆர்டர் போட்டுட்டு இருக்கானே யாரா இவன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் அவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் கடைசியில் வினோத் தான் போய் 2 பேருக்கும் முட்டை போட்டு கொடுத்தாப்புல. அப்புறம் பிக் பாஸ் வந்து ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு பேரை நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே திவ்யா, சாண்ட்ரா, வினோத், அமித் இவங்க 4 பேருமே சேர்ந்துட்டு கரகாட்ட கும்பல் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சிருந்தாங்க. கமருதீன், பார்வதி, ஆதிரன், கனி இவங்க 4 பேருமே வந்து நடன குழு அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சிருந்தாங்க. அரோரா, சுபிக்ஷா, எஃப்ஜே, சபரி அண்ட் விக்ரம் இவங்க 5 பேர் சேர்ந்துட்டு ஆடினே இருப்போம் அப்படிங்கறத ஒரு பேருன்ற பேர்ல வச்சிருந்தாங்க. ஆடிக்கிட்டே இருப்போம். அப்புறம் ஒரு வழியா பிக் பாஸ் பதில் அடிச்சு ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாப்ல. ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல கொடுத்த டைமிங் எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 35 மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சபரி 28 மினிட்ஸ் 53 செகண்ட்ஸ்லயே போயிட்டு அந்த பில்ல வந்து அடிச்சிட்டாப்ல. அண்ட் ரெண்டாவது அமித் பாத்தீங்கன்னா 36 மினிட்ஸ் 18 செகண்ட்ல போயிட்டு பில் அடிச்சிருப்பாப்ல. அண்ட் அதுக்கு அடுத்தபடியா தான் 39 மினிட்ஸ் 57 செகண்ட்ல வந்து கனி அடிச்சிருப்பாங்க. சோ ரொம்ப க்ளோஸா இருக்கிறது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அமித் தான். 36 மினிட்ஸ் 18 செகண்ட் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து அமித் தான் வின் பண்ணாப்ல. சோ அமித் டீமுக்கு வந்து 2 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க. கரகாட்ட கும்பல் 2 மதிப்பெண்கள். அண்ட் செகண்ட் ரவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் வந்து 1 hour 17 மினிட்ஸ் வந்து கொடுத்திருந்தாப்ல. அண்ட் இதுல பார்க்கும்போது அமித், சுபிக்ஷா அண்ட் கமருதீன் இவங்க 3 பேர் தான் கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டா கமருதீன் தான் போயிட்டு 1 hour 22 மினிட்ஸ் 15 செகண்ட்ஸ்ல அடிச்சாப்ல. அதுக்கு அடுத்தபடியா அமித் அடிச்சது, அதுக்கப்புறமா தான் சுபிக்ஷா அடிச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப க்ளோஸா அடிச்சது கமருதீன் தான் அப்படிங்கிறதுனால செகண்ட் ரவுண்ட்ல வந்து நடன குழு கமருதீன் டீம் தான் வின் பண்ணாங்க. அவங்க டீமுக்கு வந்து 2 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சு. எம்மாடி ஆத்தாடி நடன குழு 2 மதிப்பெண்களை பெற்றுள்ளது. என்னடா இது டான்ஸ் மராத்தான் 2.2 அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்க, அதுவும் ரொம்ப ஆவலுடன் காத்து கூட இந்த டான்ஸ் மராத்தான் டாஸ்க்லாம் சொன்னீங்க, டான்ஸையே காணமே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த கவுண்ட் பண்ண சொன்னாங்க பாத்தீங்களா, ஒவ்வொரு டீமும் கவுண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா போய் பெல் அடிச்ச உடனே பிக் பாஸ் வந்து பாட்டை போட்டுருவாப்ல. எல்லாரும் ஆன் த ஸ்பாட்லயே காஸ்டியூம்லாம் மாட்டிட்டு போயிட்டு பயங்கரமான டான்ஸ்லாம் வந்து ஆடினாங்க. அது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்ததுனால நான் அதை சொல்ல மறந்துட்டேன். இந்த மாதிரி டைமை கவுண்ட் பண்ற டாஸ்க் எல்லாம் ஒன்னொரு எபிசோட்ல பார்க்கும்போது ஓகேவா இருக்கும். ஏன்னா 1 hour 17 மினிட்ஸ் அவங்க கவுண்ட் பண்ணியிருந்தாலுமே நம்மளுக்கு 1 மினிட்ல காமிச்சு முடிச்சுட்டு போயிருவாங்க. ஆனா இந்த லைவ்ல பார்க்குற ஆடியன்ஸோட நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். 50 பேர் உட்காந்துட்டு 1 2 3 4ன்னு கவுண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை 1 மணி நேரமா உட்காந்து லைவ்ல பார்த்துட்டு இருக்கணும். லைவ்ல பார்க்குற ஆடியன்ஸ்க்கு எப்படிப்பட்ட ஒரு டாஸ்க் இருக்கணும், நல்லா ஓடி ஆடி லைவ்லியா நல்லா ஆக்டிவா ஒரு டாஸ்க் இருந்தால் தான் பார்க்கறதுக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் மென்டலி கொஞ்சம் சேலஞ்சான டாஸ்க் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா லைவ் ஆடியன்ஸ்க்கு எப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கொடுக்குன்றதும் தெரியல. இதுல வேற நீங்க எல்லாம் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்த டாஸ்க் வேற சொல்றீங்கன்னா இதை என்ன சொல்றதுனே சத்தியமா தெரியல. உங்க டீமாலே கை தட்டுறாங்க பாரு. அண்ட் இதெல்லாம் பிக் பாஸ் டீம் யோசிச்சாங்களோ இல்லையா, அது விக்ரம் வந்து யோசிச்சாப்ல. நம்ம எல்லாரும் அமைதியா உட்காந்துட்டு இருந்தோம்னா பார்க்குற ஆடியன்ஸுக்கு போரிங்கா தான் இருக்கும், நம்ம வந்து மற்ற டீமை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கிறாப்ல. ஆனா மற்றவங்களாம் அதுக்கு வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க. வினோத்லாம் வந்து எங்கிட்டலாம் வந்துடாத அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருந்தாப்ல. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கை ஃபன்னான டாஸ்க்காகவும் விளையாட முடியாது. ஏன்னா இதுல வந்து ஃபேமிலி ரவுண்டையும் சேர்த்து இன்வால்வ் பண்ணி விட்டாங்க. வின் பண்ற டீம்ல இருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவங்க ஃபேமிலி வந்து 24 hours இங்க இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறதுனால எல்லாருமே இந்த டாஸ்க்கை கொஞ்சம் சீரியஸாகவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி டிஸ்டர்ப்லாம் பண்ணலனா ரொம்ப அமைதியா போகும் அப்படிங்கிறதுனால ஒரு பக்கம் டிஸ்டர்ப் பண்ணா எல்லாரும் கோபமும் படுறாங்க. அப்போ அந்த டாஸ்க்ல என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்வதி, கனிலாம் வந்துட்டு பயங்கரமான பிளான்லாம் போட்டுருக்காங்க. நீங்க வந்து கவுண்ட் பண்ணுங்க, ஆனா தாளம் போட்டுலாம் கவுண்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற பட்சம் நான் சவுண்ட் போடுறதுக்கு காரணமே அடுத்த டைம் டிஸ்டர்ப் பண்றதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் கமருதீனை வச்சு டிஸ்டர்ப் பண்ணலாமா, ஆதிரை வச்சு டிஸ்டர்ப் பண்ணலாமா, ஆதிரை தான் கரெக்டா இருக்கும், ஆதிரை கூப்பிட்டு வச்சு வினோத்தை போய் டிஸ்டர்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான பிளான்லாம் ஒரு பக்கம் போட்டுருந்தாங்க. சவுண்ட் போடுறேன்னா அடுத்தவங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சுபிக்ஷா பொறுத்த வரைக்கும் விக்ரம் எதனால எல்லாத்தையும் போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காருன்னா விக்ரம் மட்டும்தான் இந்த வாரம் நாமினேஷன்ல இல்ல, அதனால தான் ரொம்ப தைரியமா இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கறாரோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு விக்ரமை கூப்பிட்டு சொன்னாங்க டிஸ்டர்பன்ஸ்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது விக்ரமே சொல்றாப்ல நம்ம எதுவுமே பண்ணலன்னு வைய இந்த நெக்லஸ் டாஸ்க் மாதிரி ரொம்ப மொக்கையா தான் போகும், அதுக்கு எவ்வளவு கிளியும் கிளிச்சார் சேதுன்னு அந்த மாதிரி தான் இதுவுமே இருக்கும், ஏதாச்சும் ஒன்று பண்ணாதான் ஃபன்னா ஜாலியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதெல்லாம் கரெக்ட் தான், அதனால நீங்க நாமினேஷன் இல்ல அதனால தான் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சொன்ன உடனே பாரு அந்த மாதிரிலாம் பேசாது ரொம்ப தப்பா இருக்குது, நான் நாமினேஷன்ல இல்லாட்டாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காப்ல. நீங்க வந்து இன்னைக்கு இந்த வாரம் நாமினேஷன்ல இல்ல, நான் நாமினேஷன்ல இருந்தாலும் இல்லனாலும் இதான் பண்ணிரு. ஆனா இந்த டாஸ்க்ல தெரிஞ்சோ தெரியாமையோ திவ்யாவும் சாண்ட்ராவும் ஒரே டீம்ல வந்ததுனால வேற வழியே இல்லாம ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் அவங்க எதுல வந்து பயங்கரமா இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த தர டாஸ்க் அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது, ஆனா ஃபேமிலி இந்த வீட்டுக்குள்ள வந்து 24 hours தங்குறாங்கன்றது இருக்குல்ல அது எனக்கு வேணும், அது வந்து எனக்கு முக்கியன்ற மாதிரி மத்தவங்க எல்லாம் முக்கியம் நினைக்கிறாங்களா இல்லையான்ற மாதிரி எனக்கு கேட்கணும்னு
3 வாய் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை சாண்ட்ரா டீம் ஜெயிச்சு மீதி இருக்கிற 3 பேரும் உனக்கு தர முடியாது, எங்க ஃபேமிலி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், இறங்கி ருத்ரதாண்டவமே ஆடிடுவாங்க போலயே. எனக்கு தலை டாஸ்க் எல்லாம் வேண்டாம், எடுத்துக்கோ, பர்டிகுலர் விஷயம் எனக்கு வேணும். உங்க ஃபேமிலி இம்பார்ட்டன்ட் இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி டாஸ்க் பயங்கர சுவாரஸ்யமா இருக்குதோ இல்லையோ, எந்த டீம் ஜெயிக்க போதோ அதுல யாரு தலையாக போறா அப்படிங்கிறது கூட முக்கியம் கிடையாது. ஆனா எந்த ஒருத்தரை எந்த அடிப்படையில் செலக்ட் பண்ண போறாங்க, யாருடைய ஃபேமிலி இந்த வீட்டில் தங்க போறாங்க, அந்த டிஸ்கஷன்ல எப்பேற்பட்ட பிரச்சனை எல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். உங்க ஃபேமிலி இம்பார்ட்டன்ட் இல்லையான்னு எனக்கு இப்படி வந்துடுச்சு வாயில திரும்ப கேட்கணும்னு. ஆனா வினோத் வந்து ஒரு டீமோட உட்கார்ந்து டாஸ்க்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு போது பிக் பாஸ் வந்து வினோத்தை கூப்பிட்டு டிஸ்கஷன் பண்றதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா கிச்சன் பயங்கர கேவலமா இருக்குது, வெஷல் வாஷ் பண்ணல, அப்படியே குப்பையா கிடக்குது, என்ன இது அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே வினோத் வந்து பதறி அடிச்சு அங்கேருந்து ஓடி வந்து சாரி பிக் பாஸ், இந்த பார்க்குறேன் பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்பல அண்ட் பிக் பாஸ் கிட்ட இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா வெஷல் வாஷிங் டீம் வந்து உடனே வெஷல் வாஷும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சாலும் கேப்டனுக்கு வேலை இருக்காது இல்லையா. ஆனாலுமே பார்வதி பாருங்க கையை கட்டி இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. கிச்சனை கிளீன் பண்ண வேண்டியது அவங்களுடைய வேலை தான், ஆனால் 2 வேடிக்கை மட்டுமே பார்த்துருக்காங்க. பார்வதி கிட்ட கேட்டா என்கிட்ட எங்க கேட்குறீங்க, எல்லாத்தையும் கேளுங்க, எதுவாக இருந்தாலும் என்கிட்டே ஃபர்ஸ்ட் வந்துடுறா கமருதீன் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் வர கம்ப்ளைண்ட் வர பண்றாங்க. உடனே போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு மறுபடியும் பார்வதி கிட்ட வந்தா அப்படி நிற்கிறாங்க. இல்லைம்மா யார் கிளீன் பண்ணோம், அதான் நேரத்தை சொன்னேன்ல, இன்னைக்கு சொன்னா குறைஞ்சா போயிடுவா சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இன்னர் வந்து சாண்ட்ரா, வெளியே வந்து நான், அப்போ கிளீன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா அது அப்புறமா பண்ணிப்போன்ற மாதிரி கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டு வேடிக்கை மட்டுமே பார்த்துருக்காங்களே தவிர்த்து இறங்கி வேலை பார்க்க மாட்டாங்க. இதுல வேற கிச்சன்ல வந்து அழுக்கா இருக்குன்ற மாதிரி பிக் பாஸ் கிட்ட இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அப்ப கூட சாண்ட்ரா அந்த பக்கம் எட்டி கூட பார்க்கல. நேத்து சொன்ன அதே டீம் தான். ஒருவேளை வினோத் மட்டும் சாண்ட்ரா கிட்ட போயிட்டு வாமா இந்த கிச்சனை மட்டும் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு போயிருமா அப்படிங்கிற மாதிரி மட்டும் தெரியாம சொல்லிட்டாருன்னு வைங்களேன், உடனே நடிப்பா இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி தெரியுமா இருக்கும், பிசிக்கலி மென்டலி வீக்கா இருக்கேன்னு சொல்லியும் மறுபடியும் என்கிட்டே வந்து வேலை வாங்க பாக்குறியா, நீ உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லையா, நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லையா, என் சிச்சுவேஷன் அவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணனே, எனக்காக பேச யாரும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி களத்துல இறங்கி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அதே கணிச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பிடிச்சா அந்த சீயை பிடிச்சி 3 நாளைக்கு அழுது பெர்ஃபார்மன்ஸும் பண்ணுவாங்க. அப்படி வந்துடுச்சு வாயில திரும்ப கேட்கணும்னு. அப்புறமா பிக் பாஸ் வந்து 3rd ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண. இந்த ரவுண்ட்ல பிக் பாஸ் கொடுத்த டைமிங் வந்து 46 மினிட்ஸ். இந்த ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அரரா மட்டும் பயங்கர பிரில்லியண்டா செயல்படுறேன் அப்படிங்கிற பேர்ல ஒரு பேப்பரையும் மஸ்காராவையும் எடுத்து வந்து ஒவ்வொரு மினிட்டுக்கு ஒரு கோடு போட்டுருக்காங்க. இந்த டாஸ்கே எதுக்காக கொடுத்துருக்காங்க, முழுக்க பிசிக்கலா எதுவுமே யூஸ் பண்ணாம மைண்ட்ல மட்டுமே ரீட் பண்ணி மைண்ட்ல மட்டுமே கவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாஸ்கே. அதனால தான் சுபிக்ஸா போயிட்டு அவன்ல வந்து கவுண்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி போகும்போது பிக் பாஸ் டீம்ல இருந்து அவனே ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. அது வந்து விக்ரம் கூட தெரியும். ஆனா இப்போ அது தெரிஞ்சுமே தலை வந்து என்ன பண்றாப்ல, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அதை கூடு அப்படிங்கிற மாதிரி வாங்கினா விக்ரம் போயிட்டு தடுக்கிறாப்ல. இதுக்கெல்லாம் உங்களுக்கு ரூல்ஸே கிடையாது, நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நாங்களும் அதே மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே போயிட்டு அமித்லாம் டிஸ்டர்ப் பண்ணிருக்கான். வினோத்தும் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பார்க்கறாப்ல, நான் தலையா அந்த டிசிஷன் எடுக்கிறேன் அப்படிங்கிறதையும் சேர்த்தே சொல்லி பார்க்கறாப்ல. ஆனா கடைசி வரைக்கும் விக்ரம் வந்து நான் அளவே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி போய் தடுத்துக்கிட்டு இருக்காப்ல. எல்லா இடத்துலயும் ரூல்ஸை பத்தி பயங்கரமா பேசக்கூடிய ஆளே விக்ரம் தான். ஆனா இந்த மாதிரி மைண்ட் டாஸ்க்ல போயிட்டு பிசிக்கலா யூஸ் பண்றோமே அப்படிங்கிற ஒரு சின்ன இது கூட அந்த மனுஷனுக்கே இல்லையா அப்படிங்கிறது தெரியல. கடைசியில் பிக் பாஸ் கிட்ட இருந்தே அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா தான் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரியே விடுறானுங்க. இதுல அரோரா சாரி எல்லாம் கேட்கறாங்க. அரோரா மார்க்கிங் நாட் அலவுட் சார், அததான் சார் சொன்னேன். வினோத் மற்ற விஷயத்தெல்லாம் கரெக்டா செயல்பட்டிருந்தாலுமே அந்த மனுஷன் கேப்டனா எங்க ஃபெயில் ஆகுறாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது அவருடைய பிஹேவியர்ல தான் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கப்பா அப்படிங்கிறத பொறுமையா சொல்லி கடைசி வரைக்கும் பொறுமையா ட்ரை பண்றது ஒரு பக்கம். ஆனா இந்த மனுஷன் என்ன பண்றாப்ல, யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா எஃப்ஜே கிட்டலாம் போயிட்டு அப்படிங்கிற மாதிரி சிரிச்சு காமிட்டுறது. ஈவன் பிக் பாஸ் கிட்ட இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் கூட அவருக்கு சாதகமா வந்துருச்சு அப்படிங்கிறதுனால இவர் எஃப்ஜே கிட்ட போயிட்டு வலிப்பம்லாம் காமிச்சு சிரிச்சுக்கிட்டலாம் இருந்தாப்ல. இந்த மனுஷன் சொல்ற விஷயம்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா கேப்டனா சொல்ற விதம் இருக்கு இல்லையா, அதுதான் சரியா இல்லையன்ற மாதிரி இருந்துச்சு. இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் கரகாட்ட கும்பல் நடன குழு இவங்க 2 பேருமே 2 பாயிண்ட் எடுத்தாங்க. பாயிண்ட் வாங்காம இருந்த ஒரே டீம் வந்து ஆடினே இருப்போம் அந்த டீம் தானே. ஸோ இந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா ஆடினே இருப்போம் டீம் தான் வந்து வின் பண்ணாங்க. இத்தனைக்கும் கமருதீனுக்கும் சபரி டீமுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸே எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெறும் 8 செகண்ட் தான் இருந்துச்சு. அந்த 8 செகண்ட்ல வின் பண்ணி 3 பேருமே 2 பாயிண்ட் வந்து வாங்கிட்டாங்க. ஆடினே இருப்போம் டீம் 46 நிமிடங்கள் 50 வினாடிகள். அதோட நீங்க எபிசோடு முடிஞ்சு போச்சு. நீங்க எபிசோடு பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி தான் இந்த வாரம் முழுக்க கண்டென்ட் கொடுக்க போறது வேற யாரும் கிடையாது, நம்ம நடிப்பு அரக்கி தான் அப்படிங்கிற மாதிரி களத்துல இறங்கி பயங்கரமான ருத்ர தாண்டவமே வந்து ஆடிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா பார்வதி கூட எல்லாம் சேர்ந்தாங்க அப்படின்னா சொல்லவே வேணான்ற அளவுக்கு பயங்கரமான கண்டென்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல வர வினோத் போயிட்டு அவங்களுடைய முகத்திரையை பிடிச்சி கிளின்னு அவங்க கிட்டே கிழிச்சு விட்டா அவர்கிட்டயே சேட்டை பண்றன்ற பேர்ல காலெல்லாம் தூக்கி காமிச்சு கடத்துல அந்த மனுஷன் நீ மட்டும் தான் காட்டுவியா, நான் காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு நோஸ் கட்லாம் கொடுத்து வந்துட்டாப்ல. அது பயங்கரமான சம்பவமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம
இந்த ஃபேமிலி டாஸ்க்ல வந்து இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால இன்னும் வெறி பிடிச்சி அந்த டாஸ்க்கை வேற ஆடிட்டு இருக்காங்க. இந்த டாஸ்க் சுவாரஸ்யமா இருக்குதான்னு தெரியல, அந்த டாஸ்க்ல ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதுல தான் பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கு. எந்த டீம் ஜெயிக்க போறாங்க, அந்த ஜெயிக்கிற டீம்ல யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதுலயும் குறிப்பா சாண்ட்ரா இருக்க டீம் மட்டும் ஜெயிச்சிட்டாங்கன்னு வைங்க, அதுல வெடிக்க போறது பயங்கரமான வெடியா தான் இருக்கும். ஸோ சாண்ட்ரா இறங்கி எப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ்லாம் அதுல பண்ண போறாங்கன்றத பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். அதுக்காகவே சாண்ட்ரா டீம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பா இருக்குது. ஸோ இன்னைக்கு எபிசோட் பத்தின கருத்து என்ன, சாண்ட்ரா பண்ற செயல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? இன்னொரு பக்கம் திவ்யா பேரை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்களே, அதனால திவ்யா பேர் கேட்கல, இவங்க பேர் தான் கேட்டுட்டு இருக்கு அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஆனா ஃபேமிலி ரவுண்ட்ல உள்ள வந்து பிரஜன் சொல்லி புரிய வைப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பாக பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூட பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டான் டைப் பண்ணி செய்தோம். ஸோ மீடியா மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட சரியாக பை ஃப்ரம் ஷாப்பி. டாடா பை அண்ட் டேக் கேர்.